நான் யூடியூப் இல் தேடியபோது FL77 என்ற உரத்தை காண நேர்ந்தது. வாட்டர் ஆப்பிள் செடிக்கு பயன்படுத்திய பிறகு பூமொட்டுகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருப்பதை நான் கவனித்தேன். உதாரணமாக இந்த பலா மரத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். மரம் நன்கு வளர்ந்திருந்தபோதிலும் கடந்த ஆண்டு அதில் ஒரே ஒரு பூமொட்டும் தோன்றவில்லை. ஆனால் இப்போது நீங்கள் பார்ப்பது போல மரம் முழுவதும் பரவியிருக்கும் வகையில் 20 முதல் 25க்கும் மேற்பட்ட பழங்கள் காய்த்துள்ளன. இந்த முடிவுகளை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைகிறேன். இதோ இங்கே ஒரு ஆரஞ்சு மரம் உள்ளது. கடந்த ஆண்டு இதில் ஒரே ஒரு பூமொட்டையும் காண முடியவில்லை. ஆனால் அந்த உரத்தை பயன்படுத்திய பிறகு இம்மரம் மிக அதிக அளவில் பழங்களை தந்துள்ளது. வணக்கம், என் பெயர் வெல்லூரு சத்யநாராயணா. நான் அனகாபள்ளி மாவட்டம், ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்தவன். தொழில் ரீதியாக நான் மருத்துவத்துறையை சார்ந்தவன். சொல்லப்போனால் நான் ஒரு RMP. என் வீட்டின் அருகில் சுமார் 7 அல்லது 8 சென்ட் பரப்பளவு கொண்ட ஒரு காலி நிலம் உள்ளது. சிறுவயது முதலே செடிகளை வளர்ப்பதில் எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு. நான் ஒரு விவசாயியின் மகன் என்பதால் அந்த ஆர்வம் இயல்பாகவே எனக்குள் உள்ளது. இந்த 7 சென்ட் நிலத்தை வைத்து என்ன செய்யலாம் என்று நான் சிந்திக்கத் தொடங்கினேன். அருகிலுள்ள ஒரு நாற்றங்காலைக்குச் சென்று எனக்கு மிகவும் பிடித்த செடிகளை வாங்கி வந்து நட்டேன். ஆரம்பத்தில் அனைத்தும் நன்றாகவே இருந்தன. உதாரணமாக மாமரங்கள் இப்பகுதியில் இயல்பாகவே செழித்து வளர்ந்து வெற்றிகரமாக பழங்களையும் தந்தன. நான் பலா மரங்களையும் நட்டேன். மேலும் என் தனிப்பட்ட ஆர்வத்தினாலும் இப்பகுதியில் பொதுவாக காணப்படாத புதிய வகைச் செடிகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் அத்தி மரங்களையும் கொண்டு வந்து நட்டேன். டிராகன் பழம், திராட்சை, ஏலக்காய், ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்ற பல்வேறு சிட்ரஸ் வகை செடிகள் உட்பட பலவிதமான செடிகளை வளர்த்தேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒருவேளை இப்பகுதியின் சூழல் அவற்றுக்கு பொருந்தாமல் இருந்திருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் இருக்கலாம். அவற்றில் பல செடிகள் பழம் காய்க்கவில்லை. இன்னும் சில முதிர்ச்சியடையும் முன்பே வாடி இறந்துவிட்டன. இதற்கு ஒரு தீர்வு காண யூடியூப் இல் தேடிக்கொண்டிருந்தபோதுதான் FL77 என்ற உரத்தை பற்றி அறிந்தேன். FL77 உரம் APKS ஆர்கானிக் என்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. இரசாயன உரங்களையோ பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்துவதை நான் கொள்கையாகவே தவிர்த்து வருகிறேன். உள்ளூரில் கிடைக்கும் மாட்டுச்சாணம் போன்ற இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்த விரும்புகிறேன். ஏன் இந்த APKS உரத்தை ஒருமுறை முயற்சி செய்து பார்க்கக்கூடாது என்று எண்ணி அதை இணையம் வழியாக ஆர்டர் செய்து பெற்றேன். அது கிடைத்த பிறகு 2 வேறு நேரங்களில் FL77 உரத்தை செடிகளுக்கு பயன்படுத்தினேன். 1 லிட்டர் நீருக்கு சுமார் 15 முதல் 20 மில்லி அளவில் கலந்து தெளித்தேன். செடிகளின் வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்பட்டது. இதன் விளைவுகள் எனக்கு மிகுந்த திருப்தியளித்தன. சில நாட்களிலேயே முன்னேற்றம் கணிசமாக தெரிந்தது. வாட்டர் ஆப்பிள் செடிகளில் FL77 பயன்படுத்தியதிலிருந்து பிஞ்சுகளின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்தது. இந்த பலா மரம் கடந்த ஆண்டு ஒரு பழம் கூட காய்க்கவில்லை. ஆனால் இப்போது மரம் முழுவதும் சுமார் 20 முதல் 25 பழங்கள் காய்த்துள்ளது. இந்த விளைவைக் கண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து ஏலக்காய் செடியை பாருங்கள். இப்பகுதியின் மண் அதற்கு ஏற்றதாக இல்லாமல் இருக்கலாம். இதோ இந்த ஆரஞ்சு மரம். கடந்த ஆண்டு இதில் ஒரு சிறிய மொட்டு கூட இல்லை. ஆனால் இப்போது இந்த உரத்தை பயன்படுத்திய பிறகு மரம் முழுவதும் சிறிய பழங்களால் நிரம்பியுள்ளது. இங்கே ஒரு சப்போட்டா மரமும் உள்ளது. முன்பு ஓரளவுக்கு மட்டுமே பழம் காய்த்தது. ஆனால் FL77 பயன்படுத்திய பிறகு அதன் மகசூல் கணிசமாக உயர்ந்துள்ளது. இங்குள்ள திராட்சை கொடிகள் முற்றிலும் வாடிப்போன நிலையில் இருந்தன. என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று நினைத்து அந்த கொடிகளில் FL77 தெளித்தேன். புதிய தளிர்களிலும் பழைய இலைகளிலும் தெளித்தேன். இப்போது அவற்றின் இலைகள் பசுமையாக திகழ்கின்றன. வளர்ச்சியும் சிறப்பாக உள்ளது. மேலும் கொடிகளில் திராட்சை கொத்துகளும் காய்க்கத் தொடங்கியுள்ளன. மேலும் நான் டிராகன் பழம் போன்ற பிற பயிர்களையும் வளர்த்துள்ளேன். அருகிலுள்ள பாடேறு பகுதிகள் காபிக்கு புகழ்பெற்றவை. அங்கிருந்து 5 காபி கன்றுகளை கொண்டு வந்து நட்டேன். அவை நன்றாக வேரூன்றி வளர்ந்தன. FL77 பயன்படுத்திய பிறகு அவற்றின் வளர்ச்சி மேலும் மேம்பட்டது. நான் காபி விதைகளை அறுவடை செய்து உலர்த்தி வறுத்து பொடியாக அரைத்து பயன்படுத்தி வருகிறேன். அதன் சுவை மிகவும் சிறப்பாக உள்ளது. இந்த கன்றுகள் நட்டது 3 ஆண்டுகள் ஆகின்றன. கடந்த ஆண்டே அவை காபி விதைகளை தரத் தொடங்கின. இது நல்ல நறுமணத்தையும் சுவையையும் கொண்டது. இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டதால் எந்த பக்கவிளைவுகளும் இல்லை. இந்த APKS ஆர்கானிக் உரத்தை நான் மனமார பரிந்துரைக்கிறேன். குறிப்பாக FL77 எனக்கு மிகுந்த பயன் அளித்துள்ளது. இந்நிறுவனத்திற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஆரஞ்சு மரம் இப்போது நன்றாக காய்க்கத் தொடங்கியுள்ளது. நீங்கள் இங்கே சில பழங்களை பார்க்கலாம். அங்கு இன்னும் பல பழங்கள் கொத்துகளாக காய்த்துள்ளன. இவை அனைத்தும் நன்றாக வளர்ந்து வருகின்றன. இந்த மரம் நட்டு 3 ஆண்டுகள் முடிந்து தற்போது 4வது ஆண்டில் உள்ளது. கடந்த ஆண்டு வரை பழம் ஏதும் இல்லை. ஆனால் FL77 பயன்படுத்திய பிறகு மிகுந்த அளவில் பழம் காய்த்துள்ளது.
நீங்கள் பார்த்தது போலவே அங்கே ஏராளமான பெரிய அழகான ஆரஞ்சு பழங்கள் காட்சியளிக்கின்றன.